பல வருஷங்களுக்கு முன்னாடி மெக்சிகோ நகரத்துல மரியான்னு ஒரு அழகான பெண் வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு தன்னோட அழகு மேல ரொம்பவே கர்வம். அவளுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பணக்காரன் குதிரையில அந்த வழியா வந்தான். அவனை பார்த்ததும் மரியாவுக்கு அவன் மேல காதல் வந்துச்சு. அவனும் அவளை காதலிச்சான். அவனுக்கு அவளோட குழந்தைகள் மேலயும் பாசம் இருந்துச்சு. ஆனா அவளை ஒரு மனைவியை ஏத்துக்க அவனுக்கு விருப்பம் இல்ல. ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த பணக்காரன் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னான். இதை கேள்விப்பட்ட மரியாவுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. தான் குழந்தைகள் தான் அவனையும் அவளோட எதிர்காலத்தையும் பிரிக்கிறாங்கன்னு நினைச்சா. ஒரு நாள் இரவு கோவத்துல மரியாள் அவளோட 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு ஆற்று பக்கம் போனா. அங்க அவங்க 2 பேரையும் ஆற்றுக்குள்ளே தள்ளிவிட்டா. குழந்தைங்களோட அலறல் அவளுக்கு கோவத்தை அதிகமாக்குச்சு. அந்த சத்தம் அவளை தூங்க விடல. குழந்தைகள் நீர்ல மூழ்கி இறந்த பிறகு அவளோட கோவம் குறைஞ்சி செஞ்ச தப்பு அவளுக்கு உரைக்க ஆரம்பிச்சது. அவ செஞ்ச பாவம் அவளை ரொம்பவே வருத்தப்பட வச்சுது. அவ குழந்தைங்களை தேடி ஆற்று பக்கமெல்லாம் ஓடுனா. ஆனா அவங்க கிடைக்கல. அவ அழுதுகிட்டே என் குழந்தைங்க எங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தா. அவளோட இந்த துயரமும் கவலையும் அவளோட சாவுக்கு காரணமா இருந்துச்சு. மரியா இறந்த பிறகு அவளோட ஆத்மாக்கு நிம்மதி கிடைக்கல. அவ ஒரு பேயா மாறிட்டா. அவ இரவு நேரத்துல ஆறுகள், ஏரிகள், குளங்கள் பக்கம் எல்லாம் அழுதுகிட்டே அலையிற ஒரு பேயாவே இருக்கா. அவளோட அழுகை சத்தம் கேட்கறவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துமா. அவளோட ஒரே குறிக்கோள் அவளோட குழந்தைங்களை தேடி கண்டுபிடிக்கிறதா. அவ தன்னோட குழந்தைங்களை தேடுறது மட்டும் இல்லாம தனியா தெரியுற குழந்தைங்களையும் கடத்திட்டு போயிடுவான்னு மக்கள் நம்பினாங்க. அவளோட அழுகை சத்தத்தை கேட்டுட்டு இரவுல தனியா வெளியே போக கூடாதுன்னு பெற்றோர்கள் அவங்க குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கறாங்க. அவளை எப்படி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னா லா லொரானான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது ஸ்பானிஷ் வார்த்தை அழும் பெண் அர்த்தமா. மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இது ஒரு பிரபலமான நாட்டுப்புற கதையா இருக்கு.